السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. உரை ஆரம்பிக்கும் முன்னால் ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் நாளை துஹர் தொழுகைக்கு பிறகு நம்முடைய மர்கஸிலே ஃபதிலத்து ஷேக் தர்வேஷ் ஹசனி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் தமிழ் மொழியிலே உரையாற்றுவார்கள். நன்மையை தேடுபவரே நெருங்கி வாருங்கள் என்ற தலைப்பிலே துஹர் தொழுகைக்கு பின்பாக இன்ஷா அல்லாஹ் இங்கே ஒரு பயான் நடைபெறும். நாளை மதியம் துஹர் தொழுகைக்கு பின்னால் ஸுஹருடைய ஜமாத் நம்முடைய மர்கஸிலே 1:15 மணிக்கு நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக இந்த உரை நடைபெறும். ஆண்கள் பெண்கள் இருவரும் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ். உள்ளத்தினால் நடைபெறும் இபாதத்துகள் என்ற தலைப்பிலே இதுவரை 2 வகையான இபாதத்துகளை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் நாம் இங்கே பேசியிருக்கின்றோம். அந்த 2 இபாதத்துகள் யாருக்கு நினைவு? எந்த இபாதத்துகளை பற்றி நம்ம பேசணும்? தக்வா. அதுக்கு முன்பாக ஈமான் தக்வா என்ற 2 தலைப்புகளை அல்ஹம்துலில்லாஹ் பேசியிருக்கின்றோம். இன்றைய தலைப்பு ஷுக்ர், அல்லாஹுவுக்கு நன்றி கூறுதல். ஏனென்று சொன்னால் மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நேரத்திலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முன்பாகவே அல்லாஹுடைய பொக்கிஷங்களில் அல்லாஹுடைய அருளினால் அல்லாஹுடைய மிகப்பெரிய நிஅமத்துகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றான். உயிராக இருக்கட்டும், ஈமானாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், தௌஃபீக்காக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், செல்வங்களாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எவ்வளவு நிஅமத்துகளை நாம் அடைந்துள்ளோம். இந்த நிஅமத்துகளை நாம் அந்த நிஅமத்துகளுக்காக அல்லாஹ்விடத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், وَمَا بِكُم مِّن نِّعْمَةٍ فَمِنَ اللَّهِ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நினைவு கூறுகின்றான், நமக்கு நினைவுபடுத்துகின்றான், உங்களிடத்தில் என்னெல்லாம் இருக்கின்றதோ ஃபமின் அல்லாஹ், என்ன நிஅமத் உங்கள் கையில் இருக்கின்றதோ அது அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்தது. இந்த நினைப்பு ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் ஒரு மனிதன் தற்பெருமை கொள்வதோ அல்லது இதெல்லாம் நான் சம்பாதித்தது, என்னோட உழைப்பினால் நான் பெற்றது என்று எந்த நேரத்தில் யோசிக்கின்றானோ அந்த நேரத்திலேயே அவன் மிகப்பெரிய தவறிலே மூழ்கியிருக்கின்றான். காரூன் என்ற ஒரு பெரிய செல்வந்தரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்துல் கஸஸிலே சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், காரூனிடத்திலே அல்லாஹ் மிக அதிகமான செல்வத்தை கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ம இன்ன மஃபாத்திஹு லதனூலு அஸ்பத்தின், அதாவது அவனுடைய செல்வங்கள், அவனுடைய பொக்கிஷங்கள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரம், அந்த கசானாக்களுடைய சாவிகளை எடுத்து செல்வதற்காக பலமான மனிதர்கள் தேவைப்பட்டார்கள். கசானாவை எடுத்து செல்வதற்காக கிடையாது, அந்த கசானாக்களுடைய சாவிகளை, அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த பொக்கிஷங்களுடைய சாவிகளை எடுத்து செல்வதற்காக பலமான நபர்கள் தேவைப்பட்டார்கள். அப்படிப்பட்ட செல்வத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரூன் என்ற மனிதனுக்கு கொடுத்தான். ஆனால் அந்த மனிதரோ என்ன சொன்னான்? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இதெல்லாம் ஏன் நாலேஜ், ஏன் இல்மு வச்சு நான் சம்பாதித்தது என்று பெருமை கொண்டான். அதற்கு பிறகு என்ன ஆச்சு நமக்கெல்லாம் தெரியும். ஃபஹஸஃப்னா வ பிதாரிஹில் அர்த், அவனும் அவனுடைய பொருளாதாரமும் செல்வமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்கு அடியில் புதைச்சிட்டான். ஆகையால் என்ன நிஅமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அளித்திருக்கின்றானோ எல்லா நிஅமத்துகளுக்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இந்த நன்றி என்ற உணர்வு உருவாகும் இடம் என்ன என்று சொன்னால்,
இதயம். நன்றி என்ற அந்த நினைப்பு, அந்த ஒரு பண்பு வார்த்தையளவில் மட்டும் ஒரு மனிதனால் கூறிவிட முடியாது. தேங்க்யூ ஓ அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது. அது உருவாகும் இடம் என்ன என்று சொன்னால் உள்ளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே நின்று தொழுவார்கள். நீண்ட தொழுகைகளை தொழுவார்கள். அவர்களுடைய கால்கள் வீங்கிவிடும், அந்த அளவுக்கு தொழுவார்கள். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீங்கள் ஏன் இப்படி சிரமப்பட வேண்டும், நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் கூறினார்கள்? அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க விரும்பவில்லையா என்று கூறினார்கள். அதாவது நன்றியின் வெளிப்பாடு, நன்றி சொல்ல வேண்டும் என்ற வெளிப்பாடு எந்த அளவுக்கு வெளிப்படுகிறது என்று சொன்னால் இபாதத்துகளிலே அதோடைய ஒரு உணர்வு தென்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுக்ரை பற்றி சொல்லும் பொழுது, நன்றி செலுத்துவதை பற்றி சொல்லும் பொழுது சில விஷயங்களை, சில செய்திகளை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், என்னுடைய அடியார்களிலே மிக குறைவானவர்களே நன்றி செலுத்துபவர்கள். வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துபவர்கள் அல்லாஹுடைய ஒரு அடியார்களிலே மிக சொற்பமானவர்கள் தான். ஆகையால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஒரு மனிதர் நின்று தொழுது கொண்டிருக்கின்றார். அந்த தொழுகை முடித்த பிறகு துஆ செய்கின்றார், அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிகல் கலீல், அல்லாஹ்வே உன்னுடைய அந்த சொற்பமான அடியார்களில் என்னையும் நீ சேர்ப்பாயாக, உன்னுடைய அந்த குறைவான இபாதத், அந்த குறைவான அடியார்களிலே என்னையும் நீ சேர்ப்பாயாக என்று துஆ செய்கிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த துஆவை கேட்கும் பொழுது ஆச்சரியப்படுகின்றார்கள். மின் ஐன அகஸ்த ஹாதா, எங்கிருந்து இந்த துஆ நீங்கள் கேட்டீங்க? அப்போ அந்த நபர் சொல்கின்றார், நீங்கள் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை கேட்கவில்லையா? வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், என்னுடைய அடியார்களிலே மிக சொற்பமானவர்கள்தான் எனக்கு நன்றி கூறுபவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் அந்த சொற்பமானவர்களிலிருந்து நான் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன். இதுதான் யதார்த்தம். நம்மில் பெரும்பாலோர் அல்லாஹுடைய நியமத்துகளை உணர மாட்டோம். அல்லாஹுடைய நியமத்துகளை நாம் உணர மாட்டோம். நாம் பெருமை எடுத்துக்கொண்டு நாம் சம்பாதித்தது, என்னுடைய பேர், என்னுடைய புகழ்ச்சி, என்னுடைய தீவிர முயற்சி என்று ஒரு பெருமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால், நாம் வைத்திருக்கின்ற அனைத்து விஷயங்களும், செல்வமாக இருந்தாலும், குழந்தை குட்டியாக இருந்தாலும், ஃபேமிலியாக இருந்தாலும், செல்வமாக இருந்தாலும், வீடு இருந்தாலும், வசதி இருந்தாலும், எல்லாமே அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டவை. ஆகையால் ஷுக்குர் என்ற அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது என்பது ஒரு தலையாய கடமை. இன்னொரு விஷயம் ஷுக்கரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷுக்கரை பற்றி சொல்லும்போது சொல்லுகின்றான், வஇஸ் தஅذன ரப்புக்கும் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், உங்களுடைய இரட்சகன் ஏலான் செய்து விட்டான், அறிவித்து விட்டான். என்ன? லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி கூறினால் நான் என்னுடைய பொக்கிஷங்களை உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துவேன், மென்மேலும் நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். நம்மிடத்திலே ஏதோ ஒரு குறை இருக்கின்றது சொன்னால், ஒரு தேவை இருக்கின்றது சொன்னால், நாம் செய்ய வேண்டியது இருக்கிறதுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டியது. ஏன்? அல்லாஹுடைய வாக்கு என்ன? லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நான் கொடுத்ததற்காக நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் இன்னும் மென்மேலாக அந்த விஷயத்தை உயர்த்து கொடுப்பேன், இன்னும் அதிகமாக நாம் உங்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அதேபோல் ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். வஷ்குரூலி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், என்னுடைய நியமத்துகளை நீங்கள் நிராகரிக்காதீர்கள், என்னுடைய நியமத்துகளை நீங்கள் நிராகரிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். இறுதியாக இந்த ஷுக்ர் என்ற அந்த உணர்வு
நமக்கு ஒரு கேடயம், நமக்கு ஒரு ஷீல்ட், நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். எந்த விஷயத்திலிருந்து தெரியுமா? எந்த விஷயத்திலிருந்து இந்த ஷுக்ர் நம்மை பாதுகாக்குது என்று தெரியுமா? அல்லாஹுடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கும் ஒரு கேடயமாக இந்த ஷுக்ர் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக கேட்கின்றான், மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும், மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும், அல்லாஹ் உங்களை ஏன் தண்டிக்க வேண்டும்? இன் ஷகர்தும் வ ஆமன்தும், நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை எதற்காக தண்டிப்பான்? சிந்தித்து பாருங்கள். சோதனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் போது, அல்லாஹ்வுடைய வேதனை வரும் பொழுது நாங்கள் கேட்கின்றோம், ஏன் நம் மீது இந்த சோதனைகள், ஏன் நமக்கு இந்த கஷ்டங்கள், ஏன் இங்கு நமக்கு இந்த துன்பங்கள் துயரங்கள் வருகின்றது என்று கேட்கின்றோம். நமக்கே அந்த பதில் தெரியும். மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாத காரணத்தினால், அல்லாஹுக்கு நன்றியற்ற மனிதர்களாக, நன்றி மறந்த மனிதர்களாக நாம் வாழ்ந்திருக்கிறதால அல்லாஹுடைய வேதனைகளும் அல்லாஹுடைய தண்டனைகளும் நம்மை வந்து சேர்கின்றது. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு மொழியை சொல்லியிருக்கின்றார்கள், அழகான ஒரு ஹதீஸ். அஜபல்லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய ஒரு விஷயம் மிகவும் ஆச்சரியமானது, மிகவும் விபரீதமானது. இன் அசாபத்ஹு சர்ராஅ ஷக்கர வ இன் அசாபத்ஹு தர்ராஅ ஸபர ஃபஹுவ கைருல்லஹ். ஒரு முஃமினுடைய விஷயம் என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம். என்ன என்று சொன்னால், அவனுக்கு ஒரு நன்மை வந்து சேரும் பொழுது அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றான். ஃபகான கைருல்லஹ், அதுதான் அவனுக்கு சிறந்தது. அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவன் பொறுமையை மேற்கொள்கின்றான், அதுதான் அவனுக்கு சிறந்தது. ஒலைஸ தலிக இல்லா லில் முஃமின், இது முஃமினுக்கு தவிர வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம். ஆகையால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது, அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்வது மிக மிக முக்கியமான கடமை. அதோடைய உருவாகும் இடம் உள்ளம். உள்ளத்திலே ஷுக்ருடைய அந்த நினைப்பு இருந்துன்னு சொன்னால் அது வெளிப்படுவது நாவினாலும் கரங்கினாலும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உள்ளத்திலே ஷுக்ர் இருந்தால், உள்ளத்திலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அந்த நினைவு இருந்தால் அதன் வெளிப்பாடு தான் நாவிலே வரும். வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்களுடைய இரட்சகனுடைய பொக்கிஷங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள், அதை பற்றி பேசுங்கள். எப்பொழுது பார்த்தாலும் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்துட்டான், கஷ்டத்தில் இருக்கேன், துன்பத்தில் இருக்கேன், ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்குதுன்னு பேச மாட்டீங்க. வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் எனக்கு கைகளை கொடுத்திருக்கின்றான், எத்தனையோ நபர்களுக்கு கை இல்லை. அல்லாஹ் எனக்கு பார்வை கொடுத்திருக்கின்றான், எத்தனையோ மக்களுக்கு பார்வை இல்லை. அல்லாஹ் எனக்கு வீடு கொடுத்திருக்கின்றான், எத்தனையோ மக்களுக்கு வீடுகள் இல்லை என்று உங்களிடத்தில் இருக்கின்ற நிஅமத்துகளை நீங்கள் பேசுவீர்கள். ஷுக்ர் இல்லை என்று சொன்னால் வெறும் புலம்பல் தான். என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, இது அழுகி போச்சு, அது நாசமாக போச்சு, அதில் நஷ்டமாக போச்சு என்று ஒரே புலம்பலாக புலம்பிக் கொண்டே இருப்போம். ஆகையால் ஷுக்ர் என்ற இந்த விஷயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நம்ம எல்லோரும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். அகூலு ஹாதல் கௌல் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.